மைக்ரோசாஃப்ட் இந்த நிறுவனம் 6 மாசங்களுக்கு முன்னாடி தான் கோடிங் வேலைகளுக்கு கிளாட் கோடிங் ஏஐ ஏஜென்டிக் உரிமத்தை வாங்கி தங்களுடைய பல்வேறு பிரிவுகளில் இருக்கக்கூடிய கோடிங் வேலைகளை ஏஐ வசம் ஒப்படைச்சாங்க. ஆனாலும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் பணி நீக்கம் செய்த தங்களோட ஊழியர்களை மீண்டும் வேலைகளுக்கு நியமனம் செய்துட்டு வருவதா தகவல் வெளியாகி இருக்கு. இது பண்ணுறேன் அப்படின்னா உட்காந்து ரெண்டு ப்ராம்ப்ட் 2 லைன் ப்ராம்ப்ட் போட்டு எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகுது? அதுக்கு நான் 2-3 minutes ஆகும். அவ்வளோதான். அதை தான் சொல்கிறேன். மேக்ஸிமம் 5 minutes. ஒரு மெயில் ஐடி மாற்றி யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரொஃபஷ்னலைஸ் பார்த்தா வந்துட்டு அவங்க காசு பே பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ அவங்க டேட்டாலேருந்து எல்லாமே செக்யூராக வேணுங்கிறப்ப அவங்க அதை பண்ணி தானே அவங்க நீங்கள் மட்டும் இஷ்டத்துக்கு நம்ம பண்ணுற மாதிரி 4 மெயில் ஐடி உள்ளே போட்டோம், 2 இதில் ஒரு 4 பண்ண அதில் 4 பண்ண அவங்க பண்ண ப்ரொஃபஷ்னல் வேலை அவங்க பண்ணுறாங்க. ஹியூமன்ஸுக்கு வேலை கண்டிப்பாக குறையும். கிப்லி இமேஜ் மூலயமா ஒரு அட்ராக்ஷன்ஸ் நிறையா யங்ஸ்டர்ஸ்க்காக இருக்கட்டும், நிறைய பேருக்காக இருக்கட்டும், இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சாட் ஜிபிடியில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் சரி ஓகே இன்றைக்கி இல்லைனா நாளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. சில பேர் ரொம்ப நீட் இருக்கிறவங்க நம்ம சைடில் யங்ஸ்டர்ஸில் சில விஷயம் நீட் இருக்கிறவங்க வந்து பேமெண்ட் பண்ணி அதை லிமிட்டெட் வேர்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் ஒரு கம்பெனி சைடில் ஒரு மேனேஜ்மெண்ட் சைடில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நீட் இருக்கும். ஓகேவா? அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ சாட் ஜிபிடி வந்து லிமிட்டெட் வெர்ஷன்ஸு ஒரு ப்ரீமியம் வெர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் அவங்களோட பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ ஆனால் இதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெனிஃபிட்டில் அவங்க எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறாங்க, அதில் அவங்க யூஸ் பண்ணுறதே திரும்ப வந்து எப்படி வந்து பேமெண்ட் கொடுப்பாங்கங்கிறது நமக்கு தெரியாது. கரெக்டாக? இப்போ அவங்க வந்து ஒரு 100 200 ஈஸியாக பண்ணுற விஷயத்த இன்னும் கொஞ்சம் நாள் சாட் ஜிபிடி 100 குறைச்சி இன்னும் 100 வேணும்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணணும் அப்படின்னா அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஜியோ ஹாட்ஸ்டாரில் எப்படி பேமெண்ட் வந்து அடுத்தடுத்த ஒரு ஆட் இல்லைனா அதுக்கு ஒரு தனி இது, ஆட் இருந்தால் அதுக்கு தனி, ஆனால் அதுவுமே ப்ரீமியம் வெர்ஷன்ஸ் தான். அதே மாதிரி ப்ரீமியம் வெர்ஷன்ஸுங்கிறது எல்லாத்துலேயுமே கொண்டு வராங்க. ஏஐலையுமே ஒவ்வொரு ஆப்லேயுமே கண்டிப்பாக எல்லா ஆப்லேயுமே ப்ரீமியம் வெர்ஷன்ஸ் வரும். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு நம்மளை அட்ராக்ட் பண்ணி கொண்டு வர வச்சது அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அது வந்து இப்போ எல்லா இடத்துலையும் பூம் ஆகிடுச்சு. ஸோ லிமிட்டட் வெர்ஷன்ஸுக்கு வந்து எல்லாருமே உள்ளே போய் நிறைய மேனேஜ்மெண்ட்டில் லிமிட்டட் வெர்ஷன்ஸ் ஒரு அத்தியாவசியமாக ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அத்தியாவசியமாக யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக. ஸோ மெயில் ஐடி மாற்றி யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படியோ, ஆனால் அவங்க லிமிட்டட் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது நீங்கள் மெயில் ஐடி இப்போ அதுதான் நான் சொல்கிறேன்ல, உங்கள்கிட்ட 3 ஃபோட்டோ 6 ஃபோட்டோங்கிறத நம்ம யங்ஸ்டர்ஸ்குள்ளே சின்ன விஷயம். ஆனால் அவங்களுக்கு அது அப்படி கிடையாது. நீங்கள் ஒன்றா ஒரு டேட்டா பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்களோட ரெவன்யூவில் அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்களுக்கு அது தனி மனித யூசேஜாக பார்த்தா அது வந்துட்டு ஒரு மெயில் ஐடி மாற்றி யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரொஃபஷ்னலைஸ் பார்த்தா வந்துட்டு அவங்க காசு பே பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு டேட்டாலேருந்து எல்லாமே செக்யூராக வேணுங்கிறப்ப அவங்க அதை பண்ணி தானே அவங்க நீங்கள் மட்டும் இஷ்டத்துக்கு நம்ம பண்ணுற மாதிரி 4 மெயில் ஐடி உள்ளே போட்டோம், 2 இதில் ஒரு 4 பண்ண அதில் 4 பண்ண அவங்க ப்ரொஃபஷ்னல் வேலை அவங்க பண்ணுறாங்க. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்குது, அது என்னென்னா ஒரு பயம் இருக்குது. ஸோ எப்படின்னா இந்த ரிலேட்டடாக ஜாப் போனால் ஸ்கூலு காலேஜ் முடிச்சுட்டு இது ரிலேட்டடாக ஜாப் போனால் வேலை போயிருமோ. ஸோ இப்போ உள்ளவங்களே நிறைய பேர் வேலையை விட்டு தூக்குறாங்க. ஸோ நம்ம நிறையா பார்க்குறோம். ஸோ டிசிஎஸில் வேலையில் 12,000 பேர் இப்போ வேலையிலேருந்து எடுத்தாங்க. ஸோ இன்னும் கூகுளில், மைக்ரோசாஃப்டில், ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில், ஸோ சின்ன கம்பெனிலையுமே லே ஆஃப் நிறைய நடக்குது. ஸோ 10 பேர் எடுத்துகிட்டு இருந்த இடத்துல ஒரு 5 பேர் 2 பேர் எடுக்கிறாங்க. ஸோ ஏஐயால் வேலை போகுமா? ஸோ இப்போ உள்ள இது எப்படி போயிட்டுருக்கு? இங்கே வந்து இப்போ நான் வந்து ஆமாம் இது எல்லாத்தையும் தாண்டி சிம்பிளாக ஒரு வார்த்தை எஸ் போகும், அவ்வளோதான். அது வந்து நெகட்டிவ் இருக்கலாம், பாசிட்டிவ் இருக்கலாம். அதனால என்ன வேலை ஃபாஸ்ட்டாக நடக்குதா ஸ்லோவாக குறையுமா போகுமா? ஹியூமன்ஸுக்கு வேலை கண்டிப்பாக குறையும். ஹியூமன்ஸ்க்கு வேலை கண்டிப்பாக குறையும் இந்த ப்ரொஃபஷ்னலில். கண்டிப்பாக. ஓகே, எதனால் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதுதான் நீங்கள் 4 பேர் பண்ணுற வேலையே ஒரே ஆளாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க லிமிட்டட் வெர்ஷன்ஸ் ப்ரீமியமில் எல்லாமே பண்ணுறது அதுக்காக மட்டும்தான். இப்போ நீங்கள் ஒரு எம்ப்ளாயி வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயோட டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பார்க்குறாங்க. பல கம்பெனிஸ், ஐடி கம்பெனி டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் கேப் வச்சு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹைக் வேணும், அவங்களுக்கு போனஸ் வேணும், அவங்களுக்கு வந்து ஒரு மெட்டர்னிட்டி லீவ் கொடுத்தா, அந்த மெட்டர்னிட்டிங்கிறது தப்பாக நான் சொல்ல, ஒரு வேளை மெட்டர்னிட்டியோ சிக் லீவோ இந்த மாதிரி ஒரு லீவில் இருக்கும் போதுமே அவங்களுக்கு அது பேமெண்ட் வருது. ஓகேவா? இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கம்பெனிக்கான லாஸ் தான். ஓகேவா? அந்த எம்ப்ளாயை வந்து அவங்க வந்து சேஃப் கார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த எம்ப்ளாய் வந்து அவங்களுக்கு முக்கியம். பட் ஆனால் பேக் எண்டில் அந்த இடத்துல அவங்களுக்கு வேலையும் நடக்கலை,
அவங்க வந்து அந்த லாஸையுமே எடுக்கிறாங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் சைடில் பார்த்தா இவ்வளோ ப்ரெஷர் இவ்வளோ இருக்குது. இது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். இது தாண்டி நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ எங்கள் கம்பெனியில் வந்தீங்கன்னா கேஃபிடேரியா இருக்குது, ஓகேவா? கேஃபிடேரியாவில் அதுக்கு ஆள் போட்டிருக்காங்க, அந்த இடத்துல அதில் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே கம்பெனி சைடில் தான் பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் ஏஐ கொண்டு வந்தீங்கன்னா அது எதுவுமே பண்ண வேணாமே. அது இல்லாமல் அதுக்கான செலவு மட்டும்தான் இருக்குது. பட் ஆனால் ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவல் கேருங்கிறது ஒன்று வேணாம். இண்டிவிஜுவல் சிஸ்டம்ஸ் இருக்குது, இண்டிவிஜுவல் எலக்ட்ரிசிட்டி இருக்குது. இது எல்லாமே அவங்களுக்கு கம்பெனி லாபமாக தானே பார்ப்பாங்க. இத்தனை பேர் வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமால் எத்தனை பேர் இது பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இப்போ ஏஐ வரப்போ அதில் அவங்க பாசிட்டிவ் பார்க்குறாங்க. ஒரு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து எது ப்ராஃபிட்டோ அந்த சைடு தான் போவாங்க. நீங்கள் அதில் உங்களோட 100 பேரோட வாழ்க்கை போதுன்னு ஒரு மேனேஜ்மெண்ட் பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக பார்க்க மாட்டோம். அவங்களோட பெனிஃபிட் மட்டும் தான் பார்ப்போம். கண்டிப்பாக அதுக்காக தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது. நீங்கள் நம்ம ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறோன்னா இதுக்காக ப்ராஃபிட்காக, அந்த ப்ராஃபிட்டை எப்படி அதிகப்படுத்தலாம் தான் பார்ப்போம், ஓகேவா? நீங்கள் 2 பேர் இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சுருக்கோன்னா அந்த 2 பேரோட ஒரு பாண்டுக்காக அந்த 2 பேரை வச்சுட்டு ஜாலியாக இருக்கலாம். பட் ஆனால் ஒரு thousands ஆஃப் எம்ப்ளாயீஸ் வச்சுருக்கிற ஒரு கம்பெனி வந்து அப்படி பார்க்க மாட்டாங்க. அவங்களோட ப்ராஃபிட்டுக்காக என்ன பண்ணுமோ அதை தான் பார்ப்பாங்க. அதுதான் நேச்சரும் கூட. ஓகே, இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க, பொழைச்சிக்கோங்க அப்படின்றது தான். ஸோ இப்போ இதை தாண்டி வந்துட்டு ரிலேட்டடாக இப்போது நிறையா ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நான் இந்த இன்டர்வியூக்காக நிறையா ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அப்படி பண்ணக்குள்ளே பார்த்தா ஸோ அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தால் அதை பற்றி நிறைய சர்ச் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே நிறைய ஆட் வந்துச்சு. என்ன ஆடு அப்படின்னா ரிலேட்டடான கோர்சஸ்ஸு. இப்போ வந்துட்டு நார்மல் கோர்சஸ் ஸோ நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி முடித்தேன். ஸோ அந்தளவுக்கு கம்பெனிலாம் போக்குள்ள வந்துட்டு ஏஐ நிறைய யூஸ் பண்ணாதீங்க, மேனுவல் கோடு டைப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ நானும் ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணுங்கள், ஏஐ யூஸ் பண்ணாமல் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ நான் படிக்கக்குள்ள ஒரு கோர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படித்தேன். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ் அப்படி மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இதோட ஒன்று சேர்த்துக்கிறாங்க, ஏஐ வித் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஏஐ வித் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இப்படின்றத சேர்த்துக்கிறாங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ இது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச இது மட்டும் தான் என்னோடய ஃபீல்டில் இது மட்டும் தான் சொல்கிறேன் நான். ஸோ எனக்கு ரொம்ப அதிகமாக தெரிஞ்ச ஃபீல்டில். ஸோ இதை தாண்டி நிறையா இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ அது போகலாமா? ஸோ நீங்கள் அந்த வேலை போகும்னு சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ அதுக்கு போகலாமா ப்ரிஃபராக? இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனில் வித் ஏஐ நாலேஜோடு போகிறது தான் யங்ஸ்டர்ஸ்க்கு, ஐடி ரிலேட்டடாக போகிறவங்களுக்கு நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ ஐடி ரிலேட்டடாக நீங்கள் ஏஐ ரிலேட்டட் வச்சு எங்கெங்கே போகிறாங்கன்னா மேக்ஸிமம் நிறைய இப்போ எல்லா ஃபீல்டுமே ஏஐ இருக்குது சொல்லப்போனால் அதான். பட் மேக்ஸிமம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் வந்து டெவலப்பருக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்கிற மாதிரி ஏஐ வித் சாஃப்ட்வேர். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் உட்காந்து ஒரு கோடு உங்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க? உட்காந்து ஃபுல்லாக டைப் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக டைப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? டைப் பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகும். 30 மினிட்ஸ் ஆகும். இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா உட்காந்து 2 ப்ராம்ப்ட் 2 லைனில் ப்ராம்ப்ட்டை போட்டு எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகுது? அதுக்கு என்ன 2-3 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான். அதை தான் சொல்கிறேன். 5 மினிட்ஸ். 30 மினிட்ஸ் பண்ணுற விஷயத்த 5 மினிட்ஸில் பண்ணால் அப்போ அந்த 30 மினிட்ஸ்லேருந்து எவ்வளோ வேலை வாங்கலாம்? ஸோ அதுதான் ஒரு கம்பெனி பார்க்குறாங்க. இப்போ ஏஐ வந்து வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐனா அதுதான் விஷயம். நம்ம உட்காந்து மேனுவலாக பண்ணுற விஷயத்த நீங்கள் என்ன வேணும்னு கேட்டுட்டா அதுவே எல்லாமே கொடுக்குது. இன்னும் அடுத்த லெவல் அப்கிரேட்டாக என்ன வேணும்னு கேட்குறதுக்கு நீங்கள் வேணாம், என்ன வேணும்னு அதுவே கேட்டு அதுவே பண்ணுற மாதிரி தான் அடுத்தடுத்து இந்த வேலை போகிறதுக்கான ரீசனு. இன்னும் இதில் வந்து என்ன நீங்கள் கேட்குற மாதிரி எது இதில் போகலாம் அப்படின்னா ஏஐ ரிலேட்டட் கோர்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் ட்ரெண்டு. கரெக்டாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், பேக் எண்டு, ஃப்ரண்ட் எண்டு இது தான் வந்து வருவாங்க, வந்து கோர்ஸ் படிப்பாங்க, 3 மாதம் 4 மாதம் கோர்ஸ் படிப்பாங்க, அதை வச்சு ஒரு இன்டர்னாட் ஜாயின் பண்ணி போகலான்ட்டு தான் பார்ப்பாங்க. இப்போ அதே இப்போ இந்த ட்ரெண்ட் அப்படியே மாறி ஏஐ வந்திருக்கு. இந்த ஏஐயில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெவலப்பருக்குலாம் வந்து இன்னும் அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஏஐ ரிலேட்டட் நாலேஜோடு உள்ளே போனோம் அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் இன்னுமே எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆள் தேவை, ப்ளஸ் கரண்ட் ஜென்ரேஷனில் உள்ள நாலேஜோட உள்ள ஒரு ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஸோ நம்ம நான் சொன்ன மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ஸ் டெவலப்பர்ஸ் அதெல்லாம் போகலாம். இப்போ ஒரு ஆடு வருது, இப்போ நீங்கள் சொல்கிற ஆட்ஸ்லாம் இருக்கலாமே, இதெல்லாமே வந்து அவங்க ப்ரான் பண்ணி உள்ளே கொண்டு வரது தான். ஒரு இன்ஸ்டாகிராமில் இருக்கலாம், இப்போலாம் வாட்ஸ்அப்பில் கூட ஆட் வருது சில இடத்துல. அது எல்லாருக்கும் வருதான்னு தெரியல. சில பேருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட் வருது, யூடியூப்பில் ஆட் இல்லாமல் ஒன்றும் கிடையவே கிடையாது. இன்ஸ்டாகிராமில் முன்னாடி ஸ்டோரியில் ஆட் வராது, இப்போ ஸ்டோரியில் கூட ஆட் வருது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் வருது ப்ரோ, இன்ஸ்டாகிராமில் வந்தால் பிரச்சனை இல்லை, வாட்ஸ்அப்பில் வருது. அதை தான் நான் சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் ஆட் வருது. அது இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஆட் கிடையாது. இன்ஸ்டாகிராமில் ரீல் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஆட் வருது, ஓகே. இப்போ ஸ்டோரியில் ஆட் வருது. ஸ்டோரி இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் மேலே இருப்பாங்க, இப்போ அப்படி கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையுமே மார்க்கெட்டிங் தான் எல்லாத்துக்குமே ஒரு ஹெட். கரெக்டாக இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே மார்க்கெட்டிங். அந்த மார்க்கெட்டிங்கை ஈஸியாக உள்ளே கொண்டு வரதுக்கு என்னென்ன மூலயமா வருதுங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் பார்க்குறேன், 7 prompts ஃபார் யுவர் யூடியூப் சேனல்.
ஓகேவா? அப்புறம் அவன் கொடுக்குறான். இந்த வந்து இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணலாம், இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் நீங்கள் கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறது ப்ராம்ப்ட் தருது. ஸோ இப்போ உங்களுக்கு க்ரியேட்டிவ் ஹெட்டுன்னு ஒருத்தன் தேவை கிடையாது. கரெக்டாக எல்லாமே இதில் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் இதெல்லாம் வந்து இந்த நாலேஜெலாம் கெயின் பண்ணிட்டோம். எந்த ப்ராம்ப்ட்டு எந்த நேரத்தில் எப்படி போடணுங்கிறத கற்றுக்குறோம். இல்லை அதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியான வேஸ் வந்து நம்ம ஏஐ நாலேஜ் மூலமாக கற்றுக்குறோம் அப்படின்னா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த ஃபீல்டில் உள்ள டெவலப்பரோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ இல்லை வந்து ஐடி ஃபீல்ட்லேயோ போகணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது ஒரு அட்வான்டேஜாவோ இல்லை ப்ளஸ் பாயிண்ட்டாகவோ இருக்கும். ஓகே, இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ இதுக்கப்புறம் எத்தனை ஏஐ டூல் தெரிஞ்சிருக்கீங்கன்றது தான் மேட்ரு. ஸோ நிறைய ஏஐ டூல் வந்துட்டு லேர்ன் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஐடியில் வந்துட்டு நிறையா சக்ஸஸ் ஆகலாம். ஸோ அடுத்து வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க, ஓகே, ஸோ நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நீங்கள் சொன்ன ஆன்சருக்கு வந்துட்டு அந்த ரியாக்ஷன் எங்களுக்கு சொல்லுங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத. ஓகே, பிரபலமான டெக் நிறுவனம் தான் மைக்ரோசாஃப்ட். இந்த நிறுவனம் 6 மாசங்களுக்கு முன்னாடி தான் கோடிங் வேலைகளுக்கு கிளாட் கோடிங் ஏஐ ஏஜென்டிக் உரிமத்தை வாங்கி தங்களுடைய பல்வேறு பிரிவுகளில் இருக்கக்கூடிய கோடிங் வேலைகளை ஏஐ வசம் ஒப்படைச்சாங்க. ஆனாலும் இது எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கவில்லை அப்படின்னு அந்நிறுவனம் கூறியிருக்கு. இதனால 6 மாதத்திலேயே தங்களுடைய பெரும்பாலான கிளாட் கோடு உரிமங்களை ரத்து செய்திருக்கும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் பணி நீக்கம் செய்த தங்களோட ஊழியர்களை மீண்டும் வேலைகளுக்கு நியமனம் செய்துட்டு வருவதா தகவல் வெளியாகி இருக்கு. இதே போல ஊபர் நிறுவன தலைமை தொழில்நுட்ப அதிகாரி சமீபத்தில் கொடுத்த பேட்டியில ஊபர் நிறுவன செயல்பாடுகளை ஏஐ தொழில்நுட்பத்திற்கு படிப்படியா மாற்ற திட்டமிட்டு 1 வருஷத்துக்காக ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் வெறும் 4 மாதங்களிலேயே காலியாகிவிட்டதா கூறியிருக்காரு. எனவே மனிதர்களை விட ஏஐயிடம் வேலை வாங்க அதிக செலவாகிறது என்பதை இந்த 2 நிறுவனங்களும் மாறி மாறி கூறி வருவது மட்டுமல்லாம மீண்டும் ஊழியர்களையும் பணி அமர்த்திட்டு வராங்களா. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு தனித்துவமான வேலையை மனிதர்களை வச்சு முடிப்பதற்கான செலவை விட அதையே ஏஐ மூலமா செய்து முடிக்க வேண்டிய செலவு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் என நிபுணர்கள் அடிச்சு சொல்றாங்க. இப்படியாக கூடுதல் நிதிச்சுமையை எந்த ஒரு பெரிய நிறுவனமும் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஆணித்தரமான உண்மை. எது எப்படியோ ஏஐ டெக்னாலஜி மனிதர்களின் வேலை வாய்ப்புகளை மொத்தமா பறிக்க போகுதுன்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்க இந்த சூழல்ல இப்ப வெளியாகி இருக்க இந்த தகவல் ஐடி ஊழியர்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸா மாறி இருக்கு. என்னதான் நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பிரபலமான டெக் நிறுவனம் தான். ஓகே ப்ரோ, இந்த வீடியோ பற்றி உங்களோட ரியாக்ஷன் என்ன? ஸோ தனித்துவமான ஒரு வேலையை வந்துட்டு பண்ண முடியலை, ஏஐயால் பண்ண முடியலை. ஸோ 6 மாதத்தில் வந்துட்டு வாபஸ் வாங்கி ஸோ மைக்ரோசாஃப்ட்லேருந்து வெளில போன எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது? ஓகே, நான் ஸ்டார்டிங்லேயும் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி பாசிட்டிவோ நெகட்டிவோ வேலை போகுதான்னு கேட்டால் போகுது, ஓகேவா? போகுமான்னு கேட்டால் போகும், ஓகேவா? இந்த இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் மைக்ரோசாஃப்ட்டுங்கிறது ஒரு பெரிய கம்பெனி, சின்ன கம்பெனி கிடையாது. அவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒரு இஷ்யூவால் ஃபஸ்ட்டில் அவங்க அந்த ப்ராஜெக்டை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு புதுசாக பழைய ஒர்க்கர்ஸ்க்கே போகிறாங்க அப்படின்னா அது சின்ன விஷயம் கிடையாது, கண்டிப்பாக அது பெரிய விஷயம் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி தனித்துவமான வேர்ட்ஸ் சொன்னீங்களே அதுதான் கரெக்ட். சில பல பர்டிகுலர் விஷயத்தை வந்து ஏஐயால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு அவங்க சொல்கிற மாதிரி அதுக்கு பண்ணுற செலவு கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனால் ஃப்யூச்சர் பேசிஸில் பார்க்குறவங்க அதை அவங்க பண்ணுவாங்க. பட் ஆனால் அதில் ஏதோ ஒரு இஷ்யூ ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் வந்து நிற்கணும். ஆனால் இப்போதைக்கு அவங்களுக்கு இப்போ நீங்கள் அந்த 6 மாதம் அவங்க சேஃப் ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க சேஃபான்னு பார்க்கணும். பட் ஆனால் இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரல் கிளைண்ட்ஸ் ஃபார் கிளைண்ட்ஸ்னால் ஓகே, நீங்கள் அதுதான் சொல்கிறேன்ல. இப்போ யாராக இருந்தாலுமே ஒரு கிளைண்ட்ஸாக இருக்கலாம், ஒரு கிளைண்ட்ஸோட டேட்டா போயிடுச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுறது? கிளைண்ட்ஸோட டேட்டா போச்சு, ஆல்ரெடி ஒரு இஷ்யூ வந்துச்சு கிளாடில் இந்த மாதிரி. ஸோ டேட்டாஸ்லாம் வந்துட்டு போயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்றது. ஸோ அது எப்படி இருக்குது ப்ரோ? அதாவது இப்போ இருக்க டெக்னாலஜியில் வந்து நம்ம இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலுமே பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும், ஓகேவா? நீங்கள் வந்து வெறும்னா எனக்கு பாசிட்டிவ் மட்டும் தான். இப்போ நான் ஒரு ஏஐ வந்து ப்ரீமியம் பே பண்ணிட்டேன், இல்லாட்டி நான் ஒரு காசு கொடுத்து இவ்வளோ ஏஐ வாங்கி நான் ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ இது எனக்கு நல்லது மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அதை சொல்ல முடியாது, கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ அதில் ஏதோ ஒரு டிஃபெக்ட் வந்துச்சுன்னா அதை அந்த கம்பெனி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஓகேவா? அது நம்ம இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்கார், அந்த எம்ப்ளாயி ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அந்த எம்ப்ளாயி ஃபயர் பண்ணிட்டு வேறு ஒரு எம்ப்ளாயி போட்டு அந்த எம்ப்ளாயி என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு பர்டிகுலராக தெரியும், நீங்கள் பண்ணிட்டு போயிடுவீங்க. பட் ஆனால் ஏஐயில் பண்ணதை நீங்கள் திருப்பி ரெக்டிஃபை பண்ணுறதுக்குமே உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது. நீங்கள் தனித்துவமாக நான் சொல்கிறது வந்து ஒரு சிம்பிளான விஷயமா இருக்கலாம், ஒரு என்ன நான் இதெல்லாம் சொல்கிறானே அப்படின்ட்டு இருக்கலாம். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சைனாவில் வந்து கேபில் வந்து டிரைவர் இல்லாமல் ஓடிட்டுருக்கு, கரெக்டாக? நான் சும்மா ஒரு ஃபேண்டஸியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ அந்த கார் போயிட்டுருக்கு,
ரைட்டில் ஒரு ஆப்ஸ்டக்கிள் வந்துச்சுன்னா லெஃப்ட்டில் போகும், லெஃப்ட்டில் ஒரு ஆப்ஸ்டக்கிள் வந்துச்சுன்னா ரைட்டில் போகும். நான் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சுறேன். இப்போ அந்த காரை நிப்பாட்டிட்டு சும்மா சின்ன சின்ன ஒரு ஆப்ஸ்டக்கிள்ஸ் சுற்றி வச்சிடுறீங்க, அந்த கார் என்ன பண்ணும்? அப்படியே நிற்கும், எங்கேயுமே போகும். இப்போ ஒரு டிரைவர் போட்டால் என்ன பண்ணுவோம்? டிரைவர் போட்டால் இறங்கி அதை தள்ளிட்டு ஸோ அது மேலே ஏறி கூட போக சான்ஸ் இருக்குது. அந்த டிரைவர் அதை இறங்கி அதை சரி பண்ணிவிட்டு போயிடுவோம். பட் ஆனால் இது நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கார் அங்கேயே தான் நிற்கும். கரெக்டாக இதுதான் அந்த நான் வந்து என்னடா இது ஒரு விஷயமா இது இந்த மாதிரிலாம் பேசுகிறானே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நான் அதை சொல்ல வர்றது புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட். அது சிம்பிளான அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, புரிஞ்சுக்கோங்க. அது சிம்பிளான விஷயம். அதை இறங்கி அதை எடுக்கணும். பட் ஆனால் அது ஏஐயால் பண்ண முடியாது. நீ ஏஐயால் பண்ணவே முடியாதா அப்படின்னா பண்ண முடியாத விஷயங்களும் இருக்குது. அது வந்து ஹியூமன்ஸால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அந்தமாரி விஷயத்தில் இன்னுமே ஹியூமன்ஸ் தேவைப்படுறாங்க தான். அதை வந்து பல கம்பெனிஸ் இப்போ இப்போ இவங்கள மாதிரி மைக்ரோசாஃப்ட் மாதிரி சில இஷ்யூஸ் வருது அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இன்னுமே எடுத்துப்பாங்க. பட் ஆனால் ஏஐயோட ஹெல்ப்பே இல்லாமல் அவங்களால பண்ண முடியும்னா பண்ண முடியாது. பட் ஏன்னா அவங்க வந்து அந்த ஏஐ ஃபீல்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஏஐயோட ஹெல்ப்பால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மூலியமாக இன்னும் போயிட்டுருப்பாங்க. அதில் வர டிஃபெக்ட்ஸால் அவங்க எம்ப்ளாயி ரீஹையர் பண்ணுறாங்கன்னா அது நடக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன சிம்பிளான விஷயங்கள் அது வந்து செல்ஃப் ஆடிட் பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணியோ அவங்களால பண்ண முடியாது. ஏஐயால் பண்ண முடியாது. நான் என்னன்னா ஏஐ பற்றி எனக்கு எல்லாம் தெரியுமானா எனக்கு ஏஐ பற்றி எல்லாம் தெரியாது. பட் ஆனால் சில விஷயங்கள் ஹியூமன்ஸால் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த ஹியூமன்ஸால் செய்கிற விஷயத்தை ஏஐயால் பண்ண முடியாது. அந்தமாதிரி விஷயங்களுக்கு இன்னுமே ஹியூமன்ஸ் தேவைப்படுறாங்க தான். இந்த மாதிரி விஷயத்துக்கு இன்னும் ஹியூமன்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ வந்துட்டு ஏஐ வந்துட்டு நீங்கள் எவ்வளோ லேர்ன் பண்ணுறீங்களோ ஸோ அவ்வளோ நல்லது. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஏஐ வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மனுஷனால் என்னென்ன தப்பு நடக்குமோ ஸோ அது மாதிரி கொஞ்சம் கம்மியான தப்பு வந்துட்டு ஏஐ நடக்கும். ஸோ அது கிளியர் பண்ணலாம், அவ்வளோதான்.